ஹலோ மக்களே! அரட்டை ஆப் சம்மந்தமா ஒரு சில விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில இருக்கிறோம். அரட்டை ஆப் வந்து இன்னைக்கு ரொம்பவும் ஃபேமஸா போயிட்டுருக்குது. ஃபேமஸா போறதுக்கு முக்கிய காரணம் வந்து, இது வந்து இந்திய தயாரிப்பு, சுதேசி தயாரிப்பு அப்படின்ற ஒரு ப்ரமோஷன்கள வந்து ரொம்பவும் கவர்ந்து இழுக்கக்கூடியதா இருக்குது. வாட்ஸ்அப்புக்கு மாற்றமா அந்த அரட்டை ஆப் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாருடைய மைண்ட்லயும் வந்துகிட்டு தான் இருக்குது. அதனால எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டீங்க. அரட்டை ஆப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அரட்டை ஆப் வந்து நமக்கு உண்மையிலேயே தேவைதானா? நம்ம நாட்டுக்கும் தேவையா? நம்ம சமூகத்துக்கு தேவையா? அது எந்த லெவலுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது? அப்படின்றத நம்ம ஒரு கணம் யோசிச்சோம்னா, கண்டிப்பா அரட்டை ஆப்ப நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சரி, இப்படி தான் நம்ம யோசனை பண்ணோமா வாட்ஸ்அப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. அது வந்து கரெக்டான கேள்வி தான். வாட்ஸ்அப் வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம். ஆனா வாட்ஸ்அப் வந்து உண்மையிலேயே அது பாதுகாப்பானது தான் அப்படின்றது இங்கே எதார்த்தமான உண்மை. நான் உங்கள் இனியவன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னலாம் புதைஞ்சிருக்குதுன்றத ஒண்ணு ஒண்ணா பார்த்துருவோம். அரட்டை ஆப்ப பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, வாட்ஸ்அப்ப தான் நம்ம இன்னைக்கு கரண்ட்ல நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப வாட்ஸ்அப்ப பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்திலயும் நம்ம இருக்கிறோம். வாட்ஸ்அப் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம், யூஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் போகக்கூடிய கால்லாம் இப்போ நம்ம ஒரு ஆளுக்கு கால் பண்ணுறோம், ஒரு ஆளுக்கு மெசேஜ் பண்ணுறோம், ஒரு ஆளுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறோம், வீடியோ அனுப்புகிறோம். இப்போ இதெல்லாம் போகும்போது இது எல்லாமே வந்து வேறு வேறு கேட்டகரியில் வேறு வேறு சேனலில் வந்து ஒரு மொபைல்லேருந்து அடுத்த மொபைலுக்கு வந்து அது ட்ராவல் ஆகி அடுத்த முனைக்கு போகுது. கரெக்ட்டுங்களா? அப்போ இப்போ நம்ம கால் பண்ணும்போது கால் போகும்போது இந்த முனையிலேருந்து அடுத்த முனைக்கு போகும்போது இது வந்து இன்டர்நெட்டில் போகும்போது அப்படியே சவுண்டாக போகாது. இது வந்து பேக்கெட்டாக மாற்றி இப்போ வேறு மாதிரியான பேக்கேஜ் பண்ணி அவங்க வந்து அதை மாதிரி அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும்போது ஜஸ்ட் பேக்கேஜ் மட்டும் பண்ண மாட்டாங்க. அந்த பேக்கெட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பூட்டு போட்டு, நல்ல சீல் போட்டு, நல்ல ஒரு பாதுகாப்பான முறையில போகும். அப்ப அது இங்கேருந்து அடுத்த முனைக்கு போகும்போது, அது யாருமே வந்து திருட முடியாது, யாரும் பார்க்க முடியாது, யாரும் படிக்க முடியாது. ஏன்னா ரொம்ப சேஃபா, செக்யூர்டா அந்த மெசேஜஸ் வந்து அந்தாண்ட போயிட்டுருக்கு. மீன்ஸ் நம்மளுடைய வீடியோ கால், ஆடியோ கால், நம்ம அனுப்புகிற மெசேஜு, ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி, இதே மாதிரி பூட்டு போட்டு தான் அடுத்த முனைக்கு போகுது. அப்படின்னா நம்ம மொபைலை விட்டு அந்த வார்த்தைகளோ காலோ ஃபோட்டோவோ வெளியாகும்போது லாக் ஆகி ட்ராவல் ஆகுது. அடுத்த மொபைலுக்குள்ளார போய் ஓப்பன் ஆகி காமிக்கும் போது தான் வந்து அந்த பூட்டு வந்து ஓப்பன் ஆகி அடுத்தவங்களுக்கு அது வந்து படிக்கிறதுக்கோ இல்லை கேட்குறதுக்கோ பார்க்குறதுக்கோ காமிக்குது. கரெக்டுங்களா? இதுதான் வந்து ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இப்போ இந்த மாதிரி பாதுகாப்பான முறையில் இருக்கும்போது இந்திய கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா வாட்ஸ்அப் கம்பெனியோட டிஸ்கஸ் பண்ணுது. இந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கிறதுனால எங்களால் வந்து எதையுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, எந்த ஒன்றையும் நிர்வாகம் பண்ண முடியல. அப்போ இந்திய கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா வாட்ஸ்அப் நிறுவனத்தோட டிஸ்கஸ் பண்ணுது. இந்த மாதிரி பாதுகாப்பான முறையில் இருக்கிறதுனால நாட்டு நலனுக்கு ஏதாவது தேச விரோதமான செயல்கள் எல்லாம் வந்து ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பேக் டோர் ஓப்பன் பண்ணி விடுங்க, நாங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் நாங்கள் வந்து கண்காணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வாட்ஸ்அப் நிறுவனம் என்ன சொல்லிச்சு, இது வந்து ஒரு தனி மனித உரிமையுடைய விஷயங்கள், ஏன்னா ப்ரைவசி மேட்டர்ஸ், அதனால் வந்து நாங்கள் வெளியே கொடுக்க முடியாது. இந்த மாதிரி வேணா ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றியோ ஒரு குறிப்பிட்ட கம்பெனியை பற்றியோ உங்களுக்கு எதுவும் சந்தேகங்களோ எதுவும் இருந்துச்சுன்னா எங்ககிட்ட கேளுங்க, அவங்க சம்மந்தமான டேட்டா கொடுக்குறோம். மொத்தமாக கம்ப்ளீட்டாக நாங்கள் உங்களுக்கு பேக்டோர் போட்டு நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க வந்து கைவிரிச்சிட்டாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பலவித பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இப்போ உள்ள அரசு வந்து என்னென்னா பிஜேபியினுடைய அரசுன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பிஜேபி அரசு எது செஞ்சாலும் தேவையில்லாத ஆணையை பிடுங்குற கதை தான் அவங்க செய்கிறது எல்லாமே. கரெக்டாக? அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து அவங்க வேறு விதமான மாற்று வழியை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மாற்று வழினா என்ன? இப்போ அரட்டை ஆப் வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அரட்டை ஆப் யாருடையதுன்னா ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்போடது தான் அரட்டை ஆப்பு. அவர் யாருன்னா அவர் ஒரு தமிழ்நாட்டுக்காரர், அவர் ஒரு பார்ப்பனர். ஏன்னா ஆரம்ப காலம் முதல்லே வந்து ஆர்எஸ்எஸோட ரொம்பவும் இணக்கமாக உள்ளவர், ஆர்எஸ்எஸ்க்கு நிறைய நிதிகளை அள்ளி கொடுத்தவர். ஏன்னா அயோத்தியில் ராமர் கோயில் ஓப்பன் பண்ணும்போது ஸ்பெஷல் கெஸ்ட்டாக அங்கே போய் வந்து பங்கெடுத்துக்கிட்டவர். அது மட்டும் இல்லாமல் 2020 பிப்ரவரியில் சென்னையில் ஆர்எஸ்எஸ் மீட்டிங் ஒன்று நடக்குது. இது ஃபுல்லாக வந்து டெக்னாலஜி சம்மந்தமான ஒரு மீட்டிங். ஏன்னா அந்த மீட்டிங்க்கு தலைமை சீஃப் கெஸ்ட்டாக வந்து ஸ்ரீதர் வேம்புவை தான் வந்து அவங்க வந்து அழைப்பு விடுறாங்க. ஏன்னா அவர் போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து அசென்ச்சர் எம்டி, சென்னையினுடைய எம்டி வந்து எஸ்
ராமச்சந்திரன் அவர்களையும் வந்து அவங்க வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ இவங்க 2 பேரும் போகிறாங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து தகவல் தொழில்நுட்பம் சம்மந்தமான ஒரு மீட்டிங் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் மீட்டிங் வச்சாலே பிரச்சனை தான். ஆர்எஸ்எஸ் தகவல் தொழில்நுட்பம் சம்மந்தமாக ஐடி சம்மந்தமானவங்களை கூட்டு ஒரு மீட்டிங் வைக்கிதுன்னா அது எந்த நோக்கத்துக்காக வைக்கிது அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்குவீங்க. கரெக்டுங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது 2020 கரெக்டாக நோட் பண்ணிங்க. 2020 அந்த மீட்டிங் நடக்குது. 2021 தான் இந்த அரட்டை ஆப் ரிலீஸ் ஆகுது. அப்போ அந்த மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணாங்க. 2021 அரட்டை ஆப்பை ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேவா? இப்போ இந்த அரட்டை ஆப்பில் என்ன பிரச்சனை? ஓகே, ரிலீஸ் பண்ணாங்க, இந்தியா ஆப்பு, இந்திய தயாரிப்பு நான் யூஸ் பண்ணிடலாமே அப்படின்றது உங்களுடைய எண்ண ஓட்டத்தை பார்க்க முடியுது. இந்த அரட்டை ஆப்பில் நம்ம வாட்ஸ்அப்பில் பேசணும்ல, செக்யூர்டாக பூட்டு போட்டு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த தகவல் எல்லாமே வந்து பாதுகாப்பான முறையில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்ல, அந்த மாதிரியான பாதுகாப்பு அம்சங்கள் இதில் இருந்தாலும் ரொம்ப லிமிட்டாக வச்சுருக்காங்க. எப்படின்னா, நம்ம கால் பண்ணி பேசும்போது அது வந்து என்கிரிப்ட் பண்ணி இந்த முனையிலேருந்து அடுத்த முனைக்கு போகுது. இதே நம்ம அனுப்பக்கூடிய ஹலோன்னு ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம், ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறோம், ஒரு வீடியோ அனுப்புகிறோம் அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி பேக்கெட் பண்ணி பூட்டு போட்டு சீல் போட்டுலாம் அது ட்ராவல் ஆகிறதில்ல. யார் வேணாலும் அதை வந்து பார்க்கலாம். ஏன்னா நிறைய இன்டர்நெட்டில் திருடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா டேட்டாவை வந்து திருடுறதுக்குன்னே கூட்டம் கூட்டமாக வந்து வேலை செய்கிறாங்க. கரெக்டாக? அப்படி இருக்கும்போது அவங்க நம்ம அனுப்பக்கூடிய எல்லாத்தையுமே அவங்க வந்து திருடிடுவாங்க. ஏன்னா திருடி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க. நான் தவறான வழியில். அப்போ ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு ஆப்பாக தான் வந்து அந்த ஆப் வந்து அரட்டை ஆப் வந்து இருக்குது. சரி, இப்போ வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ப்ரொமோட் பண்ணுறவங்களாம் யார்? எல்லாமே வடநாட்டுக்காரன் தான் ஜாஸ்தியாக இருக்கிறான். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய தயாரிப்பு ஏன்னா அந்த நிறுவனம் கூட அந்த லெவலுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணல. ப்ரொமோட் பண்ணுறவங்க எல்லாம் யாருன்னா வடநாட்டுக்காரனாக தான் இருக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் யார் அப்படின்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய உறுப்பினர்களாக இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி நிதியை ஒதுக்கியிருக்காங்க. பல லட்சம் பேர் அவங்க இறக்கி வச்சுருக்காங்க இந்த ஆப்பை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த ஆப் அவங்க மட்டும் தான் ப்ரொமோட் பண்ணுறாங்களான்னா கிடையாது. ஏன்னா இந்த ஆப்பை ப்ரொமோட் பண்ணுறது யாருன்னா மத்திய அமைச்சர்களாக இருக்கிறாங்க. அமித்ஷா வரைக்கும் இருக்கிறாரு. இந்த ஆப் மட்டும் இல்லை, இந்த ஆப்பை ப்ரொமோட் பண்ணதுக்கப்புறம் ஜோவோடைய இமெயிலையும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டாரு. நம்ம கூகுள் குரோம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரியான ஒரு வெப் ப்ரௌசரையும் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இந்திய தயாரிப்பு தான், யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் புஷ் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லா மக்களையும் கொண்டு வந்துட்டுன்னா ஃபுல் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம் அப்படின்றது அவங்களுடைய ஒரு எண்ணமாக இருக்குது. ஏன்னா இதை பற்றின விழிப்புணர்வு மக்களுக்கு பெருசாக இல்லை. மக்களும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு சுதேசி ஆப்பு, நம்ம நாட்டுடைய தயாரிப்பு, நம்ம யூஸ் பண்ணாமல் வேறு யார் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து கவனிக்க மறந்துடுறோம். இவர் வந்து கம்ப்ளீட்டாக இந்த நிறுவனர் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய உறுப்பினர். ஆர்எஸ்எஸ்க்கு தான் கம்ப்ளீட்டாக எல்லா நிதியும் அவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த 2020 சென்னையில் நடந்த மீட்டிங்க்கு அப்புறம் 2021 இந்த ஆப்பை ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த ஆப்பை ரிலீஸ் பண்ணி இப்போ 2025னா 4-5 வருஷத்தை கடந்துருச்சு. ஏன்னா இப்போ வந்து ப்ரொமோஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ப்ரொமோஷனில் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா அங்கே எங்கேயும் கழுவி ஊற்றுறாங்க. என்ன ஊற்றுறாங்க? இதில் நிறைய செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்குது, இதில் வந்து இந்தந்த செக்யூரிட்டிலாம் இல்லை, ஏன்னா என்கிரிப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கமெண்ட் போடும்போது அவர் வந்து இந்த ஜோஹோ நிறுவனம் வந்து அதுக்கு வந்து பதில் சொல்லுது. நாங்கள் வந்து இதை வந்து கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து யூஸ் பண்ணுறவங்க சொல்லி தான் இது ஜோஹோ நிறுவனத்துக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதை வந்து வேணுக்குன்னே தான் இவங்க வந்து ஓப்பனாக வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதை ரிலீஸ் பண்ண உடனே யாரும் வந்து சொல்லலை. ரிலீஸ் பண்ணது வந்து 2021, இப்போ 2025 இல்லைங்களா? இப்போ இந்த இவ்வளோ நாளும் வந்து அதை வந்து ஓப்பனில் தான் வச்சுருந்தாங்க. ஓப்பனில் தான் வச்சு பார்த்துக்கிட்டு இவங்க ஜஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஓகேவா? இப்போ இவங்களுக்கு இதனுடைய தேவை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஓட்டு திருடுனதை வேறு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ வந்து வேறு என்ன செய்யலாம் அப்படின்றத அவங்க யோசித்து இந்த ஆப்பை ப்ரொமோட் பண்ணிவிடுவோம், எல்லாத்தையும் அதில் வலையில் வந்து பின்ன வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்பை வந்து ரிலீஸ் பண்ணி இதனுடைய ப்ரொமோஷனில் வந்து இவங்க வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷனில் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணால் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எல்லா டேட்டாவும் இந்த பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் அவங்களுடைய ஃபுல் கண்ட்ரோலுக்கும் போயிடும். ஏன்னா வாட்ஸ்அப் வந்து பேக் டோர் வந்து தரமாட்டான் அப்படின்னு சொல்லிடுச்சு இல்லைங்களா? இவர் கம்ப்ளீட்டாக வந்து பிஜேபி சப்போர்ட்டராக இருக்கிறதுனால, ஆர்எஸ்எஸ் சப்போர்ட்டராக இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக ஒரு பேக் டோரை ஓப்பன் பண்ணி அந்த இயக்கத்துக்கு கொடுத்துருவாரு. ஏன்னா அவங்க கம்ப்ளீட்டாக அவங்களால வாட்ச் பண்ண முடியும். அவங்களால என்னென்னலாம் பண்ண முடியும்னா, நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணுறோம், யார் யாருக்கெல்லாம் மெசேஜ் பண்ணுறோம், எந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறோம், ஏன்னா நம்ம யாருக்கு ஓட்டு போட போகிறோம், நம்ம வந்து எந்தெந்த குரூப்புக்கெல்லாம் ஓட்டு போடுறதுக்கு நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம், ஏன்னா நம்ம அவங்களுக்கு எதிராக பேசுகிறோமா ஆதரவாக பேசுகிறோமா அப்படின்றத ஃபுல் டேட்டா கலெக்ஷனை அவங்களால எடுக்க முடியும். இது மட்டும்தான் எடுக்க முடியுமான்னா கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு மேலே
ஏகப்பட்ட விஷயங்களை அவங்களால கலெக்ட் பண்ண முடியும். நான் சொன்னேன்ல, அந்த சென்னையில் நடந்தக்கூடிய மீட்டிங்கில் இவர் மட்டும் கலக்கல, இவர் கூட சேர்ந்து இன்னொருத்தரும் கலந்துக்கிட்டாரு. யார்? அசெஞ்சர் எம்டி. அந்த அசெஞ்சர் நிறுவனம் என்ன செஞ்சுச்சுன்னா, ஏற்கனவே நம்ம ஆதாருடைய பயோமெட்ரிக் சிஸ்டம்லாம் வந்து அவங்க தான் ஒர்க் பண்ணி கொடுத்தது கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா சரி, அவங்க ஆதாருடைய விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் வந்து இப்போ நிர்வாகம் பண்ணுது. கவர்மெண்ட் யார்கிட்ட இருக்குது? பிஜேபி ஆர்எஸ்எஸ்டி தான் இருக்குது இல்லையா? அப்போ இப்போ இந்த ஜோஹோவால் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னா, இந்த அரட்டை ஆப்பை ரிலீஸ் பண்ணதெல்லாம் இதெல்லாம் வந்து வெளியில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இதனுடைய அந்த கலரு, அழகு, நம்ம எப்படிலாம் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். இதுக்கு பின்னாடி நம்மளுடைய பேர், நம்மளுடைய விஷயங்கள், நம்ம ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் போய் டேட்டா பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தனியாக வேறு ஒரு ஏரியாவில் போய் எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? நம்மக்கிட்ட இதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல போய் ஸ்டோர் பண்ணக்கூடிய இந்த விஷயத்த வேற ஒரு சாஃப்ட்வேர், தனி சாஃப்ட்வேர் ஒன்று உண்டாக்கி இந்த அரட்டை ஆப் வந்து மொபைலோட கனெக்ஷனாக இருக்குது. கரெக்டுங்களா? மொபைலோட என்னென்னலாம் கனெக்ஷனாக இருக்குது? மொபைலோட ஆதார் ஐடி கனெக்ஷனாக இருக்குது, பேங்கிங் கனெக்ஷனாக இருக்குது, ஓட்டிங் கனெக்ஷனாக இருக்குது. எல்லாமே இந்தியாவில் நம்ம பேன் ஐடியிலேன்னு எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ஆதாரோட இணைச்சி அதை வந்து இப்போ வந்து இதை கூட அவங்களால இணைக்க முடியும். அப்போ கம்ப்ளீட்டாக ஒரு ஆள் இந்த மாதிரி இவருக்கு எதிராக பேசுகிறாரு, இல்லை இவருக்கு எதிராக வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து வேற ஒரு கட்சிக்கு வந்து ஓட்டு போட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா, அவங்களால கரெக்டாக அப்படி பிரித்து எடுக்க முடியும். எத்தனை பேர் யார் நமக்கு ஓட்டு போட போகிறேன்னு பேசிக்கிறாங்க, எத்தனை பேர் நமக்கு எதிராக ஓட்டு போட போகிறேன்னு பேசிக்கிறாங்க, இவங்களாம் யார், இவங்க வந்து எங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க, உங்களுக்கு எவ்வளோ பேங்கிங் இருக்குது, ஏன்னா இந்த மாதிரியான கம்ப்ளீட்டாக எல்லா விஷயத்தையும் உங்களால் வந்து நோண்டி எடுக்க முடியும். ஏன்னா இதுக்காக தனி சாஃப்ட்வேரே உருவாக்கி வச்சுருப்பாங்க பேக்கெண்டில் இவங்க மானிட்டர் பண்ணுறதுக்கு. இது வந்து ஒரு பெரிய விஷச்செடி மாதிரி. இதை பரவ விட்டோம்னா நாடே நாசமாயிடும். யாரெல்லாம் நாட்டுப்பற்று நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமோ, ஏன்னா ஒவ்வொருத்தவங்க மீதும் வந்து கடமையாக இருக்குது. இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம வந்து சேர்க்கணும். இவங்க என்னெல்லாம் சூழ்ச்சி பண்ணுறாங்க, என்ன நாட்டை நாசமாகிறதுக்கு எப்படியெல்லாம் இவங்க வந்து இறக்கி விடுறாங்கன்றதை நம்ம வந்து மக்கள் மத்தியில் புரிய வச்சு, இந்த மாதிரியான சூனியத்தில் இருந்தோம், சூழ்ச்சியில் இருந்தோம், நம்ம நாட்டையும் பாதுகாக்க வேண்டியது நமக்கு கடமையாக இருக்குதுன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நன்றி.